ஆனா காவல்துறையை பொறுத்தவரை ஏதோ இவங்க மட்டும் காக்கைக்கு பொன் குஞ்சு நல்ல குஞ்சு தன் குஞ்சுன்னு சொல்ற மாதிரி காவல்துறை தாவேக்காவை மட்டும் மறுத்தாங்க. நாங்களும் யாத்திரை செய்திருக்கின்றோம், காவல்துறையை மறுத்தாங்க. பல இடத்துல நீதிமன்றத்துக்கு சென்று பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோம். இது தமிழகத்துல வழக்கமா நடக்கிறது தான். காவல்துறையை பொறுத்தவரை எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த மறுப்பு சகஜமா வருது. ஏன்னா காவல்துறை சில இடத்துல நியாயமான காரணம் இருக்கு, சில இடத்துல நியாயமில்லாத காரணம் இருக்கு. நம்ம காவல்துறையை குறை சொல்வதை விட்டு சரி காவல்துறை அனுமதி கொடுக்கலன்னா கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கலாமே, யார் வேண்டான்னு சொன்னது? அதனால் திரும்ப திரும்ப காவல்துறையில யாரோ ஒரு அதிகாரி அனுமதி மறுத்தாங்க, அதனால பாருங்க எங்களை பார்த்து பயந்துகிட்டாங்க. மக்கள் தாவேக்காவை பார்த்து ஆதரவு கொடுப்பது அல்லது திமுக தாவேக்காவை பார்த்து எப்ப பயப்படுவாங்கன்னா 24 மணி நேரம் களத்தில் இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த எழுச்சி வரும். அதனால் இன்னைக்கு காரணத்தை திருப்பி 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 காவல்துறையின் மீது காரணத்தை வைப்பது, இவர்கள் மீது காரணத்தை வைப்பது, நான் ஒரு அரசியல் பார்வையாளனாக, நானும் ஒரு அரசியல்வாதியாக, நானும் இந்த நாட்டினுடைய குடிமகனாக நான் அதை ரசிக்கலிங்கண்ணா. களத்துல அக்ரெசிவா 24 hours 7 நாள் இருங்க, 7 நாள் யாத்திரை பண்ணுங்க. யாரு வேண்டான்னு சொன்னது? காவல்துறை இங்க அனுமதி கொடுக்கலையே, இன்னொரு அனுமதி இடத்துல வாங்குங்க. ஏன்னா இங்க வர்ற மக்கள் என்ன வராம போயிருவாங்களா? இங்க நான் மக்களுக்கு ஒண்ணும் நினைக்கிறேன், இங்க காவல்துறை அனுமதி கொடுக்கல, சரி சேலஞ்ச் எடுத்துக்கங்க, 1/2 கிலோமீட்டர் தள்ளி வைங்க, மக்கள் அங்க வரமாட்டாங்களா? இவ்வளவு தூரம் வந்த மக்கள் 1/2 கிலோமீட்டர் பார்க்க மாட்டாங்களா? அதனால் இதெல்லாமே ஒரு சாக்காகத்தான் நான் பாக்குறேங்கன்னா, ஆக்டிவ் பாலிடிக்ஸ், சீரியஸ் பாலிடிக்ஸ் பண்றவங்க முழு நேரம் களத்தில் இருக்கணும். அது மக்களுடைய அடிப்படை எதிர்பார்ப்பு.